கஷ்டத்தை எடுத்த பிறகும் அதே இறைவன் தான் எடுப்பான். அந்த கஷ்டத்தை கொடுத்ததும் ஒன்று இறைவன் தான். அந்த மகிழ்ச்சியை உனக்கு திருப்பி கொடுப்பதும் அதே இறைவன் தான். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையை மறைந்து வாழ்கின்றோம். ஒருவனை மரணம் வந்து அடைகிறது. மரணம் அடைந்த பிறகு தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் தன்னுடைய அனைத்து வகையான உடல் உறுப்புகளையும் குளிக்கும் போது பத்தி பத்தி பார்த்து பார்த்து குளிப்பான். பிறகு அவருடைய நிலைமை என்ன? சுற்றி இருப்பவர்கள் அவருடைய ஜனாசா அந்த உடலை பார்ப்பார்கள். அவனால் கையை வைத்து மூட முடியாது, துணியை வைத்து மூட முடியாது. யாரையும் நான் கூறவில்லை. இங்கு இருக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற என்னையும் உங்களையும் சேர்த்துதான் கூறுகின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் வரும். அதை புரிந்து வாழ வேண்டும். மரணம் அடைந்துவிட்டது, நாம் மரணம் அடைந்து விட்டோம், நம்மளை குளிப்பாட்டி விட்டார்கள். குளிப்பாட்டி விட்டு கப்பல் துணியால் நம்மளை கப்பல் செய்வார்கள். கப்பல் செய்துவிட்டு பிறகு என்ன? சந்தூக்குள் வைத்து கபரை நோக்கி தூக்கி செல்வார்கள். கபரை நோக்கி தூக்கி சென்றவுடன் என்ன நடக்கும்? யாருக்காவது தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக கூறுகிறேன். அல்லாஹ் திருப்பி திருப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு புரிய வைத்திருக்கின்றான். புரியாத விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கு எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இறக்கி விளக்கத்தையும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற தோற்றத்தையும் இந்த இறைவன் நமக்கு தந்துள்ளார். ஒரு மரணமடைந்த ஜனாசா கபருக்கு எடுத்து வரப்படுகின்றது. கபருக்கு எடுத்து வந்த பிறகு கபருக்குள் இருட்டு அறைக்குள் வைப்பார்கள். அந்த ஜனாசாவை ஒரு மண்ணுக்குள் வைத்துவிட்டு மூடி விடுவார்கள். இதுதானே எல்லோருக்கும் நடக்கும். இதுதானே எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லை, எனக்கு நான் நடக்காது, நான் ஒரு தங்க பதக்கத்தில் நான் உசுரனே இருப்பேன் யாராலும் கூற முடியுமா? ஒரு நபரால் கூட கூற முடியாது. ஏன்? அவ்வளவும் அல்லாஹ், ஆகிரும் அல்லாஹ். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அழியக்கூடியவர்கள் தான். ஒருவர் கூட நிரந்தரமாக இருக்கவே முடியாது அல்லாஹ்வை தவிர. ஏன்? மலக்குகளின் தலைவர் யார்? ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள்